Hey guys, welcome back. Samsung அவங்களோட M series அப்டேட் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்து M31s அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோன். உங்களுக்கு அமேசான் அண்ட் சாம்சங் இந்தியன் வெப்சைட்டில் கிடைக்கும். ஆஃப்லைன் ஸ்டோரில் இப்போதைக்கு வந்து அவைலபிலிட்டி இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னெல்லாம் இருக்குது, வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது, ப்ளஸ் வந்து இவங்க புதுசாக என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து இவங்க டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம M30sக்கும் M31க்கும் வந்து டிசைனில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை, ஒரு மைனர் அப்கிரேட் தான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான சேஞ்சஸ் வந்து இந்த டிசைன் சொல்லலாம். பேக் சைடில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் உங்களுக்கு கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது அண்ட் ஃப்ரண்ட் சைடில் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. உங்களுக்கு வந்து அந்த சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளேயோட இருக்குது. இந்த வாட்டி ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி இருக்கிறதுனால திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இந்த வாட்டி வந்து பில்டு குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சாம்சங் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வெர்ஷனில் 8.9 mm திக்னஸ் இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 9.3 mm இருக்குது. ஸோ பில்ட் குவாலிட்டியும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இந்த பில்டு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுனால ஃபோனோட வெயிட் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. 200 grams இருக்குது. அண்ட் இவங்க யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 408 ppi இருக்குது. ஸோ டிஸ்பிளேயில் உங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இருக்காது. சாம்சங் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 110% வந்து கலர் கேமெட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டா Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. M31ல் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படலாம். பட் Gorilla Glass 4 or 5 கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேயில் உங்களுக்கு வந்து வைட் ஒன் LM சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அமேசான் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் HD வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க பேட்டரி கெப்பாசிட்டி தான் சொல்லலாம். இவங்க வந்து 6000 mAh பேட்டரி தராங்க. சேம் நம்ம M30s M31ல் பார்த்தா அதே கெப்பாசிட்டி பேட்டரி தான். ஸோ பேட்டரியில் வந்து உங்களுக்கு பெரிய காம்ப்ரமைஸே இருக்காது. ரொம்ப ஒரு ஹெவி யூஸராக இருந்தால் கூட பேட்டரி வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்கும். பட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து 25 watt ஃபாஸ்ட் சார்ஜரும் தராங்க. இதுக்கு முன்னாடி வெர்ஷனில் நம்ம 15 watt சார்ஜர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த ஃபோனில் வந்து ஒரு மேஜர் அப்கிரேடாக இருக்குது. இது சாம்சங் சைட்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 97 minutesல ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. 97 minutes அப்படின்னா ஒரு 1 hour 40 minutesக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்காகவே சார்ஜ் ஆகிடுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். சாம்சங் சைட்லேருந்து ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பவர் பேங்காக யூஸ் பண்ணிவிட்டு மற்ற ஸ்மார்ட் ஃபோன் கூட சார்ஜ் பண்ணலாம். அடுத்து முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் தான் சொல்லணும். ஏன்னா இந்த சிங்கிள் ஷாட் ஃபீச்சர் வந்து இந்த சாம்சங் One UI 2.1ல் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து S20 சீரீஸில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்தது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. One UIயில் ப்ளோட்வேரே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. One UIலையுமே வந்து ப்ளோட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. மைக்ரோசாஃப்ட் ஆப்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி பை டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் சைனீஸ் ஆப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே வந்து அவங்க எதுவுமே இன்ஸ்டால் பண்ணி தரல இந்த ஸ்மார்ட் ஃபோனில். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பழைய ஃபீச்சரு அது வந்து சாம்சங் மிஸ் பண்ணாமல் கொடுத்துட்ருக்காங்க. FM ரேடியோ சப்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து எத்தனை பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். அதுவும் வந்து மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா கேமரா செட்டப் தான் சொல்லணும். இந்த வாட்டி வந்து சேம் அதே ஒரு 4 கேமரா செட்டப் தான் இல்லையும் தராங்க. பட் மெயின் கேமரா வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெர்ஷனில் நம்மளுக்கு சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து சோனி IMX682 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 ஆபர்ச்சரில் வருது. ஸோ மெயின் கேமரா வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 12 MP அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து 8 MPலேருந்து 12 MP ஒரு நல்ல அப்கிரேட் தான். ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு 5 MP டெப்த்து, 5 MP மேக்ரோ இதெல்லாமே வந்துருச்சு. ஸோ மெயின் கேமராவில் உங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜான அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ லைட் கேமரா எல்லாமே வந்து இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா அதே 32 மெகாபிக்சலுக்கான கேமரா. பட் இந்த வாட்டி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் ஸ்லோ ஃபீஸ் எடுக்கலாம். ஸ்லோ ஃபீஸ்னால் ஸ்லோ மோஷன் வீடியோஸ் ஃப்ரண்ட்லேயும் எடுக்கலாம். 4K 30 FPS கூட நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர்லாம் M31லேயும் இருந்தது. ஸோ அதையும் வந்து இங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் கேமராவில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேமரா வந்து சைமல்டேனியஸாக வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். நீங்கள் பேக் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் வீடியோ எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் கேமராவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா டிஸ்பிளே, கேமரா, பேட்ரி, சாஃப்ட்வேர் இந்த 4மே வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். மற்றபடி அந்த FM ரேடியோ இதெல்லாமே வந்து ஒரு யூனிக்கான ஃபீச்சர் தான்.
ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் வந்து ஒரு சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னா ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது சேஞ்சஸ். அண்ட் மூணாவது முக்கியமான சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், பட் இந்த வாட்டி வந்து பவர் பட்டனோட எம்பட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்போவுமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவங்க இதுக்கு முன்னாடி இந்த லீக்ஸ் படி இன்டிஸ்பிளே வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் யூஸ்வலாகவே வந்து சாம்சங் ஃபோன்ஸில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி வந்து இவங்க பவர் பட்டனில் எம்பட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், பட் நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக பழகிடும். ஸோ ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைட் மவுண்டில் கொடுத்தது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அடுத்து இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் வந்து இவங்க சாஃப்ட்வேரில் பண்ணியிருக்காங்க. One UI 2.1 லேட்டஸ்ட் வெர்ஷனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூச்சரில் வந்து One UI 2.5 வெர்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. பட் சாம்சங் சைடில் வந்து எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் தரல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்துருவோம், என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்காமல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ரீசன் மட்டும்தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா இவங்க கொடுத்துருக்க ப்ராசஸர் Exynos 9611 சேம் அதே சிப்செட் தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து இதே சிப்செட் வச்சு வண்டி ஓட்ட போகிறாங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு மோஸ்ட் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது இந்த சிப்செட் இவங்க யூஸ் பண்ணது. ஏன்னா இதே சிப்செட் வந்து காலகாலமாக சாம்சங் ஃபோன்ஸில் தேய்ச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு எப்போ வீடியோ கால் வரும்னு தெரில. அடுத்து M32க்கு வேணால் இந்த சிப்செட் வேணால் அப்கிரேட் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு கேமிங் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். கேமிங் எனக்கு ஹையஸ்ட் இம்பார்ட்டன் நினச்சின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிட்ட கூட வராதிங்க. ஏன்னா இதை விட வந்து ஸ்னாப்ட்ராகன் 720G 730Gலாம் வந்து வே பெட்டரான சிப்பு. ஸோ உங்களுக்கு அதில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு கேஷுவல் கேமர் எப்போவுமே வந்து விளையாட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் இவங்க 2 வேரியன்ட் 6+128 8+128 லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணியிருக்க ரேம் டைப் வந்து LPDDR4X தான். அண்ட் UFS 2.1 சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 19,500க்கு வந்து பேஸ் வேரியன்ட் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. M31 நம்ம பார்த்தோன்னா 17,500க்கு வந்து 6+128 கிடைக்குது. ஸோ M31க்கும் இதுக்கு வந்து ஒரு 2,000 ரூபி ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் நீங்கள் 2,000 ரூபி எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அப்கிரேட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டிசைன் ஃபஸ்ட் திங் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு சார்ஜர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜராக நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைனு ப்ளஸ் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து M31 கன்சிடர் பண்ணலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாம்சங் ஃபோன். ஸோ உங்கள் பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து தாராளமாக M31 சூஸ் பண்ணலாம். ஏன்னா கேமரா கூட வந்து பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து M21 கூட சூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு சாலிடான ஸ்மார்ட் ஃபோன். இப்போ நான் சொன்னதில் வந்து உங்களுக்கு M31, M31s, M21 இந்த மூணுத்தில் எது வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து August 6th ஃபஸ்ட்டு சேல் ஸ்டார்ட் ஆகுது. Amazon, சாம்சங் வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நியர்பை சாம்சங் ஸ்டோர் இருந்தால் கூட அங்கேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எத்தனை பேர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபர்ஸ்ட் செல்லில் புக் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு, அந்த ஒயிட் ஆர் பிளாக் கலர் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் August 6th புக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கவரேஜ் சீக்கிரமாகவே பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து சாம்சங் M31s வாங்குறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.